இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிகள் அளித்ததன் மூலம் இந்தியாவை பகைத்துக் கொண்டது துருக்கி. இந்நிலையில் துருக்கியை சுற்றி வளைக்கும் வேளையில் இறங்கியிருக்கிறது இந்தியா. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் துருக்கியின் பரம எதிரியான சைப்ரஸ் நாட்டிற்கு விஜயம் செய்தார் பிரதமர் மோடி. அங்கு துருக்கியால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். இது துருக்கிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் துருக்கியின் ஜென்ம எதிரியான கிரீஸ் நாட்டிற்கு அதிசக்தி வாய்ந்த LRLACM ஏவுகணையை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதனால் துருக்கியின் தலைவலி தற்போது காய்ச்சலாக மாறியிருக்கிறது. LRLACM சாதாரண ஏவுகணை அல்ல, இது தரையில் இருக்கும் இலக்குகளை தாக்கியளிக்கும் க்ரூஸ் மிசைல்ஸ் ஆகும். இது ஏற்கனவே இந்தியா பயன்படுத்தி வரும் நிர்பயா ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாகும். இது 1500 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்குகளையும் தாக்கியளிக்கும் திறன் பெற்றது. தரையில் இருந்து குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் பெற்றது என்பதால் ரேடார்களால் இதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி துருக்கியின் வான் பாதுகாப்பு கவசங்கள் மொத்தத்தையும் கிரேக்கத்தால் நிர்மூலமாக்கிவிட முடியும். இது தவிர அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் பெற்றது என்பதால் இப்போதே துருக்கி ஊடகங்கள் குயோ முயோ என்று கதற தொடங்கிவிட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை தளபதி AP சிங் கிரேக்கத்திற்கு சென்றபோது LRLACM ஏவுகணைகளை விற்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கா, பென்டபோஸ்டகமா போன்ற ஊடகங்களும் இந்திய ஏவுகணை குறித்து சிலாகித்து எழுதி வருகின்றன. தற்போது ஏண்டா இந்தியாவை பகைத்துக் கொண்டோம் என்று ஒவ்வொரு நொடியும் கதறி வருகிறது துருக்கி. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.